ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கோடை ஹில்ஸ் குக்கிங். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ரெசிபி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. கீரையும் பருப்பும் கூட்டுக்கு ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா அலசி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 4 வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம் நறுக்குனது அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள். கேரட் பொரியலுக்கு குக்கரில் கேரட்டை அலசி கழுவிட்டு வேக வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் குழம்புக்கு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் குழம்பு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு உரிச்சது ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேன். நறுக்கின வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கின வச்சுக்கிறேன். ஒரு கொத்து, வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கட்டும். நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம். குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன். இப்போ புளி தண்ணிக்கு வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், தண்ணியை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு காய் வேகட்டும். வச்சுக்கிறேன். கேரட் பொரியலுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக இருந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வேக வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேன். கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, தேங்காயை ஊற்றி மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிரும். கேரட் ரெடி ஆயிடுச்சு. துரி வச்சு தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
கேரட் பொரியல் ரெடி. எனக்கு வேறு புட்டு. பருப்பு கீரை கூட்டுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கீரை கூட்டுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயிலும் போட்டு விடுறேன். கொஞ்சம் மிளகா, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி, வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற பாலக்கீரையை நல்லா கழுவிக்கிறேன். கீரையை சேர்த்துக்கிறேன். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கீரை வேகட்டும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சூடாக ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, கேரட்டு பொரியல், பாசிப்பருப்பு பாலக்கீரை கூட்டு, அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுட சுட ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, புளி மரப்பது ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டக்காய், கேரட் பொரியல், பருப்பு கீரை கூட்டு. பருப்பு போதும்.